மெசேஜுக்கு சூர்யா சார் கிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த பதிலும் வரல. அவர் மெசேஜ பார்த்தாரா பார்க்கலையானே தெரியல. ஃபோன் பண்ணலானா பங்கஜ் சார் போனை பிக் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு பயமா வேற இருக்கு. மேடம், என்ன மேடம் எக்ஸாம்லாம் முடிச்சுதா? இத சூர்யா சார் கிட்ட கொடுத்துடுறீங்களா? சார் ஃப்ரீயா தான் மேடம் இருக்காங்க, வாங்க நீங்களே வந்து கொடுத்துருங்க. இல்ல எஃப்எம், நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு இதை சூர்யா சார் கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். ஓகே மேடம். ம். மே ஐ கம் இன் மேம்? எஸ் கம் இன். வர சொன்னீங்களா மேடம்? எஸ். இதை நீல் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே மேடம். சார், நீல் சார் டேபிளில் ஒரு கவர் வச்சுருக்கேன், அவர் வந்தால் சொல்லிடுறீங்களா? ஓகே ஷூர். ஓகே சார். சார், மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். சார், அனு மேடம் இந்த கவர் கொடுக்க சொன்னாங்க. அனுவா? ஆமாம். எப்போ கொடுத்தாங்க? இப்போதான் சார். கொடுத்துட்டு உடனே போயிட்டாங்க சார். என்னது இது? மீரா நீலுக்கு அனுப்புற பிரிண்ட் அவுட். ஐயோ, கவர் மாறி போச்சு சார். இப்போ கொண்டு வந்துடுறேன் சார். சாரி சார். ஏய், இதெல்லாம் கரெக்டா பாக்குறது இல்ல? வேற ஏதாவது சீக்ரெட் விஷயமா இருந்தா என்ன ஆயிருக்கும்? சாரி சார், ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததுல மாறி போச்சு. சும்மா காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காத. இட்ஸ் ஓகே பங்கஜ். ஓகே சார். அனு கிட்ட பேசியாச்சுன்னா எல்லா விஷயத்துலேருந்தும் ஒதுங்கி போயிடலாம். பாவம் அனு, பாவம் சூர்யா சார். என்ன ஏதுன்னு முழுசாக தெரியாமல் இதுக்கு ஒத்துட்டு இருக்கக்கூடாது. இப்போவே இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நீல், ஆ? எஃப்எம் உங்களுக்கு ஒரு கவர் வச்சுட்டு போனாரு. மீரா மேடம் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்காக கேகே நகர் பார்க்கில் காத்துக்கிட்டு இருப்பேன். உங்க கூட கொஞ்சம் பேசணும். நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு தெரியும், ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு வாங்க. தேங்க் காட். அவளுக்காக நாம இங்கே காத்துட்டு இருந்தா நம்மளை மீட் பண்ண அவள் பார்க்குக்கு வர சொல்லியிருக்கா. ஆஃபீஸில் பேசுகிறத விட வெளில பார்த்து பேசுகிறது தான் நல்லது. ஆர் யூ பிஸி நீல்? நோ நோ நோ, டெல் மீ சார். கொஞ்சம் அவசரமாக ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும். யா ஷோ. அந்த பொண்ணு பேரை கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். சூர்யா அந்த பொண்ணை பத்தி சொல்ல சொல்ல அவளை பார்த்தே ஆகணும்னு தோணிடுச்சு. அதான் சூர்யா கிட்ட கூட சொல்லாம கிளம்பி போனேன். ஆனா நான் ஒண்ணு நினைச்சா நீ ஒண்ணு நினைக்கிறியம்மா. அவளை என்னால பார்க்க முடியல. இன்னும் கால நேரம் கூடி வரலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த நேரம் எப்ப வரும்னு நீதான் முடிவு பண்ணுவியோ? அப்படியே நடக்கட்டுமா? ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சுன்னா
அப்புறம் வாழ்க்கையில என்ன சுவாரஸ்யம் இருக்க முடியும்? எல்லாம் உன்னோட விளையாட்டு. ஐயோ, இருங்க, நான் கூட்டிட்டு போறேன். சார், நீங்க எங்க போகணும்? பஸ் ஸ்டாப். சரி வாங்க, நானே கொண்டு போய் விடுறேன். யார்கிட்டயாவது உதவி கேட்டா ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம். அதான் அப்படியே நினைக்கிட்டு இருந்தேன். இந்த உலகத்துல கண்ணு தெரிஞ்சவங்க தான் மேடம் உண்மையிலேயே குருடனுங்க. கண்ணு தெரியாத நான் கூட யார் மேலேயும் இடிச்சதில்லை. ஆனா கண்ணு இருக்கிற எத்தனையோ பேர் என் மேல இடிச்சிருக்காங்க. அது என்னவோ எல்லாரும் வேக வேகமா போயிட்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னு தெரியல. என்னவோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை போல இருக்கு. ஏதோ பிஸியா இருக்கிறோன்ற ஒரு நம்பிக்கை. நிஜமா சொல்றேன் மேடம், இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான வார்த்தை எது தெரியுமா மேடம்? நம்பிக்கைன்றதுதான். என்ன நம்பி கெட்டவங்க எல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் சும்மா மேடம், போகஸ், ஏமாத்து வேலை. நீங்க நம்பிக்கையே தப்புன்னு சொல்றீங்களா? நம்பிக்கை இல்லாம எப்படி வாழ்றது? பாம்பு பிடிக்கிறவனுக்கு மகுடி, மாட்டுக்கு மூக்கணங்கயிறு, மனுஷனுக்கு நம்பிக்கை மேடம். இந்த நம்பிக்கைன்னு சொல்றது எல்லாமே மற்றவங்கள ஏமாத்துறதுக்கு தான். இந்த உலகத்திலேயே நம்பி கெட்டவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி மேடம். உங்க சூர்யா என்னமோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? இப்ப என்னமோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? அது சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? பஸ் ஸ்டாப்க்கு போகணும்னு சொன்னேன் மேடம். இல்ல, நீங்க வேற என்னமோ சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? இல்ல மேடம், பஸ் ஸ்டாப்க்கு போகணும்னு தான் சொன்னேன். எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ் மேடம்? வாங்க, ப்ளீஸ். நான் கூட்டிட்டு போறேன், வாங்க. தேங்க்ஸ். பார்த்து ஜாக்கிரதையா போங்க. அவனோட கடந்த காலம் ரொம்ப மோசமானது. கடந்த காலம் என்னன்னு தெரியாம நல்ல எதிர்காலம் எப்படி அமையும்?
அனு, இவ எதுக்கு இந்த நேரத்துல எங்க வந்தா? நீல், நீ எப்படி? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாட்? நீல், தேவையில்லாத விஷயத்தை தலையில ஏத்திக்கிட்டு தப்பு பண்ணிட்டு இருக்கிற நீல். நான் உனக்கு கொடுத்தது சின்ன வேலை, ஒரே ஒரு தீக்குச்சில இருந்து வர சின்ன நெருப்பு, அவ்வளவுதான். அந்த நெருப்பை வச்சு காட்டையே அடிக்க போற காத்து நான் தான். நீல், சொன்ன வேலையை மட்டும் செய். தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத. அப்படி செஞ்ச சாரி சாரி. நீ தானே இங்க வர சொன்ன? நானா? நீ தானே லெட்டர் அனுப்பியிருந்த. உன் லெட்டர் எஃப்எம் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீயே வர சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு அனு. என்ன சொல்ற நீ? இது விளையாடுற டைம் இல்ல. நானும் விளையாடுற மூட்ல இல்ல அனு. எங்களை மாதிரி பசங்களோட நிலைமையே அதான். நாங்க விளையாட்ட பேசினா ஜாலியா சிரிப்பீங்க, சீரியஸா பேசினா விளையாட்டா பேசுறேன்னு அப்பவும் சிரிப்பீங்க. பட் ஐம் சீரியஸ் அனு, ரியலி சீரியஸ். நான் உன்னை பார்த்த நாள்ல இருந்து ரொம்பவும் சந்தோஷமா இருந்தேன். என்னால மறக்கவே முடியாத நாட்கள். கூண்டுக்குள்ள இருந்த ஒரு பறவை அப்படியே வானமெல்லாம் என்னோடதுன்னு ரெக்கையை விரிச்சு பறந்த மாதிரி. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய இல்லைன்னு, நிறைய என்ன நிறைய யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஐ ஹாவ் நோ ஒன் அனு. நான் உன்கிட்ட சொல்ல வந்த விஷயம், நான் உன்னை பார்த்த நாள்ல இருந்து நமக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்து, யூ நோ வாட், இனிமே என் வாழ்க்கையில வேற எதுவும் தேவையே இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உன்னை பார்த்த அன்னைக்கு அதெல்லாம் இனிமே தேவையே இல்லை. எல்லாம் கடந்து போய் நாம இங்க நின்றுட்டு இருக்கோம். இதுதான் நிஜம், இதுதான் ரியாலிட்டி. இதெல்லாம் பேசணும்னு லிஸ்ட் போட்டு எழுதிட்டு வந்து பேச எனக்கு வராதனு. என் மனசுல இருக்கிறதா அப்படியே உன்கிட்ட சொல்றேன். அதுவும் முழுசா சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் இங்க எதுக்கு வந்தேங்கிற முழுமையான காரணத்தை சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. ஐ எம் சாரி அனு, ரியலி சாரி. உன் கூட இன்னும் கொஞ்ச நாள் பழகிருக்கலாம். பட் த ஃபேக்ட் ரிமைன்ஸ் தட் ஐ டோன்ட் டிசர்வ் யூ. நீல், இப்ப எதுக்கு நீ சாரி சொல்ற? நீ பேசுற எதுவுமே எனக்கு புரியல. முழுசா புரிய சான்ஸே இல்லை அனு. ஏன்னா எனக்கே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் பாதியில வந்தவன், பாதியிலே போயிடணும். அதான் நியாயம். அண்ட் உங்க அப்பா வந்திருந்தாரு. அதான் என் டூட் என்கிட்ட பேசணும்னு வந்திருந்தாரு. சார், ஹாய் சார். நீங்க பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ அப்படிலாம் இல்ல சார். நான் உங்களை பார்க்க தான் இங்கே வந்தேன். ஆனா நீல் திடீர்னு இங்க வந்துட்டான்.
அட்டென்ட் பண்ணு. இட்ஸ் ஓகே சார். பிக் த கால். பரவாயில்ல சார், நான் அப்புறமா. ஐ said pick the call. ஸ்பீக்கர். ஹலோ நீல். ஹலோ, பேசுடா நீல். ஓவர் ஸ்மார்ட்டா நடிக்காத, பேசுடா. சூரிய பிரகாஷ். Sir, I can explain you. Leave. Sir, எனக்கு எந்த விதமான கெட்ட எண்ணமும் இல்லை. I said leave. சார், நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். நீல் எப்படி வந்தான்னு எனக்கு தெரியல. இப்ப இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீல் உங்ககிட்ட ஏதோ சொல்ல வந்தான். ஆனா நீங்க சத்தம் போடவும் அவன் அமைதியா போயிட்டான். என்ன சார் பிரச்சனை? நீல் எப்படி நான் பார்த்ததே இல்ல. நாளைக்கு ஆபீஸ்ல பேசிக்கலாம். ஆபீஸ்? சார், செக்யூரிட்டி உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுவாங்க. உடனே கிளம்பணும். இல்ல சார், பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். அனு, டேக் கேர். நீல், பேசுடா. ஓவர் ஸ்மார்ட்டா நடிக்காத.